10ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி 1.3ல் மொதல் கணக்கு பார்க்கலாம். மொதல் கணக்கு எஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கமா ஒய், எக்ஸும் ஒய்யும் எண்ணில் இருக்குது. என்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்களில் இருக்குது. மற்றும் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x. இந்த கணமானது எண்ணின் மீதான ஒரு உறவு என்க. சரிங்களா? இதோடைய மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம் காண்க. இந்த உறவு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எழுதிக்கிறேன், எஃப் எழுதிக்கிறேன். அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நாம் இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸும் ஒய்யும் இயல் எண்களில் இருக்குது. இயல் எண்கள்னால் என் ஈக்குவல் டு 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி போயிட்டே இருக்கும். அப்போது எக்ஸும் ஒய்யும் எதில் இருக்குன்னா இயல் எண்களில் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸுங்கிற இடத்துல 1 போட்டுக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, 2 × 1 2. அடுத்தது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வைக்கிறேன். அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 × 2 என்ன வரும்? சரி, எக்ஸுங்கிற இடத்துல 2 போட்டுக்கிறேன். அப்போ 2 × 2 4. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 3 ரைஸ். அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 2 × 3 6. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 × 4 8. சரிங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இது எக்ஸுங்கிற கணம். இதில் என்ன இருக்கும்? 1 2 3 4 5 6 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. சரிங்களா? ஒய்ங்கிற கணத்தில் 1 2 3 4 5 6 7 இப்படி போய்கிட்டே இருக்குது இதுவும். சரிங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸு 1ங்கும்போது ஒய்க்கு எங்கன்னா மதிப்பு ஒய் எங்கே போகுது? 2க்கு போகுது. சரிங்களா? எக்ஸு 2ங்கும்போது நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் வந்து 1ங்கிற போது ஒய்னுடைய மதிப்பு 2, எக்ஸ் 2ங்கும்போது ஒய் வந்து 2. சரிங்களா? அப்போ எக்ஸ் 2ங்கும்போது ஒய் வந்து 4, எக்ஸ் 3ங்கும்போது ஒய்யுடைய மதிப்பு 6, எக்ஸ் 4ங்கும்போது ஒய்யுடைய மதிப்பு எத்தனை? 8. அந்த மாதிரி நம்மளுக்கு போய்கிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் இருந்து மதிப்பகம்ங்கிறது எக்ஸ் கணத்தில் உள்ளது தான் மதிப்பகம். எக்ஸில் என்னெல்லாம் இருக்குது? நம்பரில் உள்ளது மதிப்பகம் முதல்ல உள்ளது. அது என்னது? 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. இதான் நம்மளுக்கு என்னது? மதிப்பகம். அடுத்தது வந்து துணை மதிப்பகம். துணை மதிப்பகம்ங்கிறது ஒயில் உள்ளது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது 1 2 3 ஒயில் உள்ளது. அது ஒயில் உள்ள கணம். அப்போ அது வந்து 1 2 3 4 5 6 அதுவும் போயிட்டே இருக்குது. அடுத்தது என்ன கண்டுபிடிச்சிட்டு சொல்லியிருக்காங்க? வீச்சகம். வீச்சகம்னா ஒயில் ஒவ்வொன்றுத்துக்கும் நிழலுரு இருக்கும். சரிங்களா? இதில் உள்ளது 1லேருந்து 2க்கு போகுது. இப்போ 2லேருந்து இதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் இங்கே ஒரு இமேஜ் நிழலுரு இருக்கும். அதுதான் 2க்கு 1 4 2 6 வந்து 3லேருந்து வருது 8. அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது? வீச்சகம். இதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நிழலுரு இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு என்னது? வீச்சகம். அப்போ 2 4 6 8 10 அப்படி போய்கிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுக்கு என்னது? வீச்சகம். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு உருவுக்கும் ஒரு நிழலுரு இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வீச்சகம். சரிங்களா? மதிப்பகம்னா எக்ஸில் உள்ள மதிப்பு, எக்ஸில் உள்ள கணம் வந்து மதிப்பகம், ஒயில் உள்ள கணம் வந்து துணை மதிப்பகம். வீச்சகம்ங்கிறது எக்ஸில் உள்ள ஒவ்வொரு இதுக்கும் நிழலுருக்கும் ஒயில் ஒன்று இருக்கும். ஒயில் நிழலுரு இருக்கும். இமேஜிங்பாங்க இங்கிலீஷில். சரில? அதுதான் நம்மளுக்கு வீச்சகம். இப்போ எக்ஸுடைய நிழலுரு 2, ஒய்யுடைய 2 நிழலுரு 1, 4 நிழலுரு 2 அந்த மாதிரி. சரிங்களா? இதுதான் வீச்சகம். அடுத்தது இது ஒரு சார்பான்னு கேட்டிருக்காங்க. ஆம், இது ஒரு சார்பு தான். ஏன்னா எக்ஸில் உள்ள எல்லா உறுப்புக்குமே இந்த ஒயில் ஒரு நிழல் உரு உள்ளது. அப்போது இது ஒரு சார்பு, நிழல் உரு உள்ளது. சரிங்களா? நிழல் உள்ளதுனால இது ஒரு சார்பு. சரிங்களா? இதுதான் விடை. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது 2வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கணத்தில் வந்து 3 4 6 8 இருக்குது. எங்கள் ஆர் வந்து
என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸில் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா. இந்த உறவில் வந்து ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. என்னது எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. இந்த உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு சார்பாகுமா நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரிலேஷன் எக்ஸுடைய வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 3 4 6 8 எக்ஸுங்கிற கணத்தில் இந்த 3 மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோடைய மதிப்பை நம்ம இதில் சப்ஸ்டியூட் போடுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னா எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு என்ன வரும், எக்ஸுக்கு பதில் 3 போட்டால் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போது நம்மளுக்கு 3 ஸ்கொயர்னால் என்னது 3 3 9 9 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்னது 10. அடுத்தது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4 போடுறோம். அப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 4 4 16 4 ஸ்கொயர்னால் 4 × 4 16 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 17. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 6 ஏன்னா இங்கே 6 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 6. அப்போ எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ 6 36 36 கூட 1 கூட்டினா 37. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 8. அப்போ எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 8 8 64 64 கூட 1 கூட்டினா 65. சரிங்களா. இப்போது நாம் இங்கே எக்ஸுங்கிற கணம் போட்டுக்கிறோம். எக்ஸுங்கிற கணத்தில் நம்மளுக்கு என்ன இருக்குது, எக்ஸுங்க வந்து நம்மளுக்கு எங்கள் கணக்கு என்ன எண்ணில் தான் இருக்குது, ஒய்யும் எண்ணில் தான் இருக்குது. அப்போ 1 7 எண்கள்லேருந்து ஆரம்பிக்க 1 2 3 4 5 6 7 8 9 போயிட்டே இருக்கும். ஒய்யும் 1 2 3 4 5 6 7 8 9 10 20 அப்படி 65 66 போய்கிட்டே இருக்குது. சரிங்களா. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து 1 எக்ஸ் வந்து 3 எக்ஸ் 3ங்கிறப்போ ஒய் எந்த ஒய் எங்கே இருக்கும் 10. எக்ஸ் 3 போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் 3ங்கிறது 10. சரிங்களா. அப்போது 3லேருந்து 10க்கு போகுது. அடுத்தது 4ங்கும்போது 4லேருந்து எதுக்கு போகுது 17க்கு போகுது. அடுத்தது வந்து 6 6லேருந்து எதுக்கு போகுது 37க்கு போகுது. அடுத்தது 8 வந்து 65க்கு போகுது. அப்போது இதில் உள்ள எல்லா இதுக்குமே எக்ஸில் உள்ள ஒவ்வொருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து இது வந்து எக்ஸு இது எஃப் ஆஃப் எக்ஸு. எக்ஸில் உள்ள எல்லா உறுப்புக்குமே எஃப் ஆஃப் எக்ஸில் ஒரு நிழல் உரு உள்ளது. அதனால ஆறுங்கிறது ஒரு சார்பு. சரியா. எக்ஸில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸில் ஒரு நிழல் உரு உள்ளது. அதனால் ஆறு வந்து ஒரு சார்பு ஆகும். சரிங்களா. இதுதான் விடை. நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.